அடுத்த சில நிமிடங்கள் நமக்கானது. இந்த ஆடியோவை முழுசாக கேளுங்க. இதில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்குது. ஆனால் அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மூலியமாக தான் சொல்ல போகிறேன். செங்கிஸ்கானும் அவரின் பருந்தும். மங்கோலியர்களான கிரேட் கிங்னு அழைக்கப்படும் செங்கிஸ்கான் எங்கே போனாலும் தன் கூட ஒரு பருந்து அழைச்சிட்டே போவார். செங்கிஸ்கானுக்கு அது ஒரு வழக்கமாகவே இருந்தது. தன் எஜமானோட ஆணைப்படி அந்த பருந்து என்ன சொன்னாலும் செய்யுமா. செங்கிஸ்கான்னாலே நம்மளுக்கு கண் முன்னாடி தெரியறது என்ன? பேரரசர், எதுக்குமே பயப்படாத துணிந்த அரசர்னு. அப்போ ஒரு நாள் குதிரையில் போயிட்டே இருக்கும்போது தனக்கு ரொம்ப பிடிச்ச பருந்தோட காட்டில் போயிட்டுருக்கார். செங்கிஸ்கானுக்கு ரொம்ப தாகம். அன்றைக்கி வெயிலும் அதிகமாக இருந்ததுனால ரொம்பவே களைப்போடு இருந்தார் செங்கிஸ்கான். அப்போ ஒரு இடத்துல கொஞ்சமாக சொட்டு சொட்டாக தண்ணி வரதை பார்த்து செங்கிஸ்கான் குதிரையிலிருந்து இறங்கி தங்கிட்ட இருந்த ஒரு வெள்ளி கோப்பையில் தண்ணியை பிடிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தில் செங்கிஸ்கானோட பருந்து அந்த கோப்பையில் இருக்கிற தண்ணியை தட்டி விட்டுடுது. செங்கிஸ்கான் திரும்பவும் கோப்பையில் தண்ணியை பிடிக்கிறார். தண்ணி வேறு கொஞ்சம் கொஞ்சமாக தானே வருது. பொறுமையாக பிடிச்சி குடிக்க போகிற அந்த சமயத்தில் திரும்பவும் அந்த பருந்து கோப்பையை தட்டி விட்டுடுது. திரும்ப திரும்ப இப்படியே பண்ணதுனால தனக்கு ரொம்ப பிடிச்ச பருந்த செங்கிஸ்கான் என்ன பண்ணுறார் தெரியுமா? கோவத்தில் ஒரு கூர்மையான வாளை எடுத்து பருந்துக்கு மேலே வீசுகிறார். பருந்து இறந்து போயிடுது. பருந்தை கொன்னுட்டோமேன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை செங்கிஸ்கான். திரும்பவும் தண்ணி வேணும், தாகமாக இருக்குன்னு தண்ணிக்காக தேடி தேடி அலையும் போது செங்கிஸ்கானுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருக்கு. தனக்கு தாகமாக இருந்தப்போ எங்கே இருந்து தண்ணியை பிடிச்சாரோ, எந்த கோப்பையை பருந்து தட்டி விட்டதோ அந்த இடத்துல ஒரு விஷப்பாம்பு செத்து போயிருந்ததை பார்த்து, ஓ, இதனால தான் பருந்து கோப்பையை தட்டி விட்டதோ, என் உயிரை காப்பாற்றின பருந்தை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறார். தன்னோட கோபத்தினால வந்த வினையை நினச்சி நொந்து போயிடுறாரு. இதனால தான் கோபத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் கூடாது, ஒரு டெசிஷன் அதாவது முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாமளும் கோபத்தில் செய்கிற சில தப்புகளால் அதை செஞ்சதுக்கப்புறம் பின்னாடி நினச்சி வருத்தப்படுறோம். வியூவர்ஸ், இந்த கதை மூலயமா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.